சீக்ரெட். கை நிறைய பணம், மனசு நிறைய சந்தோஷம், அழகான வாழ்க்கை. இது எல்லாம் வெறும் கனவா மட்டும் இல்லாம நிஜமா இருந்தா எப்படி இருக்கும்? வாழ்க்கையில நினைக்கிற எல்லாத்தையும் அடையறதுக்கான ஒரு சீக்ரெட் இருக்கு. அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் லாஜிக்கலான ரீசனோட. என்னோட கையில ஒரு கிளாஸ் பாட்டிலை எடுத்து அதை ஃபோர்ஸா கீழே போட்டேன்னா அது கீழே விழுந்து உடஞ்சுதான் போகும். ஏன்னா அது கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு லா. இந்த யூனிவர்ஸ்ல நடக்கிற எல்லா செயல்களும் சில விதிமுறைக்கு உட்பட்டு தான் நடக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த கிராவிட்டி அப்படிங்கிற புவி ஈர்ப்பு விதி. இந்த யூனிவர்ஸோட இயக்கத்துக்கு காரணமா இருக்கிற இந்த விதிகள்ல சில விதிகளை சயின்ஸ் இன்னும் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம தான் இருக்கு. அப்படி இருக்கிற விதிகள்ல ஒண்ணுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஈர்ப்பு விதி. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க எண்ணங்களால உருவாக்கப்பட்ட ஒரு மேக்னெட் மாதிரி செயல்படுவீங்க. உங்க எண்ணங்களால நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதை நீங்க உங்களோட லைஃப்ல அதிகமாவே அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது லைக் அட்ராக்ட்ஸ் லைக். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துல நம்ம காலமா சொல்லிட்டு வர எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட் தான். ரோண்ட்ரா பைரன் எழுதி வெளியிட்ட தி சீக்ரெட் புத்தகம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் இதை எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி நாம நினைக்கிற விஷயத்த அடையிறது அப்படிங்கறத தெளிவா சொல்லுது. நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த புக்ல சொல்லி இருக்கிற 3 ஸ்டெப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1, ஆஸ்க், கேட்கணும். மூக்குத்தி அம்மன் படத்துல ஆர்ஜே பாலாஜி அம்மன் கிட்ட ஒரு பெரிய லிஸ்டா கேட்பாரே, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க டீடைல்டா கேட்கணும். ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேணுமோ அதுல தான் நம்ம கவனமா இருக்கணும். எனக்கு பண கஷ்டம் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, இப்படி நெகட்டிவான பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கேட்காம 1 லட்சம் வேணும், ஆரோக்கியமா இருக்கணும், இந்த மாதிரி பாசிட்டிவான பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்க கேட்கணும். உதாரணத்துக்கு ஒரு கார் வேணும்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த காரோடைய பிராண்ட், அதோடைய கலர் எல்லாமே டீட்டெயில்டா இருக்கணும். அப்பதான் நீங்க தெளிவா கேட்க முடியும். ஸ்டெப் 2, பிலீவ், நம்பணும். நீங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்ட அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு நீங்க வெறித்தனமா நம்பணும். ஸ்டெப் 3, ரிசீவ், கிடைச்சிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணணும். உதாரணத்துக்கு நீங்க கார் வேணும்னு மனசுல நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காரை மனசுல தெளிவா கற்பனை பண்ணி அதோடைய கதவை திறந்து அதுல ஏறி உட்காந்து நீங்க டிரைவ் பண்ணி போற மாதிரி கிளியரா மைண்ட்ல பிக்சர் ஒன்று நீங்க நினைச்சு பார்க்கணும். உங்க மனசு அந்த கார் கிடைச்சிட்டா எப்படி சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷத்தையும் நீங்க கற்பனை பண்ணணும். கற்பனை கூட ஃபீலிங்ஸை மிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். சீக்ரெட் புக்ல சொல்லியிருக்க இந்த சீக்ரெட்டை உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை ரியாலிட்டியா மாத்துங்க. இந்த சீக்ரெட்டை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இந்த புக்கை வாங்கி நீங்க படிக்கலாம்.